அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமான விபத்துக்குள்ளான கடைசி நிமிடங்களின் சிசிடிவி காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். அகமதாபாத்திலிருந்து லண்டனை நோக்கி பறக்க தொடங்கிய விமானம் சில நிமிடங்களில் விழுந்து நொறுங்கிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான கடைசி நிமிடங்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அகமதாபாத்திலிருந்து லண்டனை நோக்கி பறக்க தொடங்கிய விமானம் சில நிமிடங்களில் விழுந்து நொறுங்கிய காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமான விபத்துக்குள்ளான கடைசி நிமிடங்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து லண்டனை நோக்கி பறக்க தொடங்கிய விமானம் சில நிமிடங்களில் விழுந்து நொறுங்கிய காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். ஓடுபாதையிலிருந்து பறக்க தொடங்கிய சில நிமிடங்களில் சரியாக பகல் 1:39 மணிக்கு விமானம் கீழே விழுந்து விபத்து நேரிட்டது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். தற்போது அகமதாபாத்திலிருந்து லண்டனை நோக்கி பறக்க தொடங்கிய விமானம் சில நிமிடங்களில் விழுந்து நொறுங்கிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஓடுபாதையிலிருந்து பறக்க தொடங்கிய சில நிமிடங்களில் சரியாக பகல் 1:39 மணிக்கு விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்து நேரிட்டது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமான விபத்துக்குள்ளான கடைசி நிமிடங்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து லண்டனை நோக்கி பறக்க தொடங்கிய விமானம் சில நிமிடங்களில் விழுந்து நொறுங்கிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். பிரகாஷ், வணக்க விவரங்களை நீங்க வழங்கலாம். வணக்கம். அந்த விமான விபத்து, அகமதாபாத் விமான விபத்தானது உலக அளவில் நம்முடைய மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த விமான விபத்தின் வெளிப்புற காட்சிகள், அதாவது வெளியே அந்த விமானம் டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்களில் எப்படி விழுந்து நொறுங்கியது என்பதை பார்த்த போதே அனைவரது நெஞ்சு கூடும் உழுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை இருந்த சமயத்தில் தற்போது அதன் அந்த சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி தற்போது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விமான விபத்தை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட அந்த லேண்ட் ஆஃப் டேக் ஆஃப் என்று சொல்லக்கூடிய அந்த விமான நிலையத்திலிருந்து டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்களிலேயே இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது. அந்த விமான நிலையம் அமைந்திருக்கக்கூடிய அந்த வளாகத்தை தாண்டுவதற்கு முன்பாகவே விமானத்தில் ஏற்பட்ட அந்த பழுது காரணமாக ஏற்பட்ட அந்த விபத்தை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் ரூம், விமான நிலையத்தில் அந்த கண்ட்ரோல் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரோல் ரூமின் அந்த லிமிட்டில் இருந்து, அதாவது விஷுவலாக அதை பார்க்கக்கூடிய அந்த பார்வையிலிருந்தே தெரியும் அளவிற்கே இந்த விபத்தானது நடைபெற்று இருக்கின்றது. நாம் உன்னிப்பாக பார்க்கும்போது அந்த விமானத்தை பொறுத்தவரையிலும் இந்த விமானத்தை இயக்கிய விமானி ரன்வேயிலிருந்து விமானத்தை அந்த இடத்தில் டேக் ஆஃப் செய்கிறார். அப்போது அங்கிருந்து டேக் ஆஃப் ஆகக்கூடிய அந்த விமானத்தின் லேண்டிங் கியர் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரங்கள் விமானத்திற்குள்ளாக செல்வதற்கு முன்பாகவே இந்த விமானமானது கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது. அப்படி கட்டுப்பாட்டை இழந்த போதுதான் அதன் மேடை காலை முதல் முறையாக அந்த விமானத்தின் விமானி வெளியிட்டிருக்கின்றார். அந்த மேடை கால் வெளியிடப்பட்ட சில நொடிகளில் அந்த விமானம் எப்படி அந்த விமான நிலையத்திலிருந்து ரன்வேயிலிருந்து மேலே எழும்பியதோ அதே வேகத்தில் அப்படியே கீழே சென்று விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விபத்தின் பாதிப்பு, அதாவது அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய இறக்கைகளில் இருக்கக்கூடிய ஃபியூயல் டேங்க் விபத்தின் காரணமாக வெடித்து சிதறக்கூடிய அந்த முழு பாதிப்பை தற்போது இந்த காட்சியின் மூலமாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விமானத்தை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 242 பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு அதிநவீன ஒரு விமானமாகவும் இது இருந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி அதிகமான எடை கொண்ட விமானங்களை டேக் ஆஃப் செய்வதற்கு முன்பாக அதனை இந்த ட்ராக் பேக் என்று சொல்வார்கள். அதாவது அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகக்கூடிய அந்த ஓடுதளத்தின் கடைசி பாதை, கடைசி இடம் வரையிலும் சென்று அங்கிருந்துதான் விமானி இந்த விமானத்தை டேக் ஆஃப் செய்திருக்கிறார். அப்படி அவர் டேக் ஆஃப் செய்த பிறகு சிறிது தூரம் சென்ற பிறகு
கட்டுப்பாட்டை இழந்த விமானம் தான் அங்கிருந்து சென்று அருகில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரி, பிஜே மருத்துவக் கல்லூரி என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரியின் வளாகத்தில் இருக்கக்கூடிய யூஜி மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்த அவர்களது அந்த மெஸ் மீது விழுந்திருக்கின்றது. அந்த இடத்தில் உணவு சாப்பிட்டுக் கொண்டு தங்களுடைய அன்றைய திட்டங்கள் பற்றி பேசிக்கொண்டும் அரட்டை அடித்துக் கொண்டும் இருந்திருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் இருந்த கட்டிடத்தின் மீதுதான் இந்த விமானம் நேரடியாக சென்று அந்த இடத்தில் மோதி வெடித்திருக்கிறது. அப்படி வெடிக்கக்கூடிய காட்சிகள், அதாவது அந்த ஒரு விமானம் வெடிக்கும் போது, ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகும் போது அந்த விமானத்தின் அவர்களை உள்ளே இருப்பவர்களை எந்த அளவிற்கு அவர்கள் உயிர் பிழைக்கக்கூடிய சாத்தியக்கூறு என்று அதனை சொல்வார்கள். அந்த சாத்தியக்கூறு என்பது அந்த ஹல் என்று சொல்லக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூலேஜ் பாடியின் ஸ்திரத்தன்மையை பொறுத்துதான் அது அமையும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஃபியூலேஜில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றால் பயணிகளுக்கு பெரும்பாலும் எந்த விதமான குறைவான ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஆனால் இந்த விபத்தை பொறுத்தவரையிலும் ஃபியூலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பாடியின் ஸ்ட்ரக்சரும் அதன் இன்டெகிரிட்டி காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகுதான் அந்த ஃபியூயல் டேங்கில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபியூயலில் இருந்த ஒயிட் பெட்ரோல் முழுவதுமாக வெடித்து சிதறக்கூடிய அந்த முழு காட்சியும் நம்மால் பார்க்கக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு வெடி விபத்து, அதாவது ஒரு விமான விபத்தில் ஏற்படக்கூடிய அந்த வெடி விபத்து, அந்த ஃபியூயல் மூலமாக உருவாகக்கூடிய நெருப்பு என்பது மிகவும் ஒரு காம்ப்ரமைஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நாம் மற்ற காட்சிகளின் மூலம் பார்க்கக்கூடிய உடல் கருகி போன ஒரு சூழ்நிலையில் அந்த விமானத்தில் பயணித்தவர்களை நம்மால் அவர்கள் தற்போது அவர்களது உடலை மட்டும் மீட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் இது எதன் காரணமாக இந்த அளவிற்கு ஒரு விமான விபத்து நாம் பல இடங்களில் விமான விபத்துகளின் போது கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட பயணிப்பவர்களை பொறுத்தவரையிலும் 50% மேலானவர்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இந்த விபத்தை பொறுத்தவரையிலும் அந்த பயணிகளின் உயிர் பிழைக்கக்கூடிய சாத்தியக்கூறு என்பது கிட்டத்தட்ட 5% குறைவாக சென்றதற்கான ஒரே காரணம் என்பது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும் போது அதிலிருந்து அந்த ஃபியூயல் டேங்க்ல இருந்து வெளியான அந்த விமானத்தின் ஃபியூயல் வெடித்ததன் காரணமாக, அது மட்டுமில்லாமல் ஃபியூயலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த விமானத்தின் நடுவில் இருக்கக்கூடிய பாடியில் ஏற்பட்ட அந்த இன்டெகிரிட்டி காம்ப்ரமைஸ் தான் இத்தகைய ஒரு பேரிழப்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. சிவபிரகாஷ், நீங்க இணைப்பில் இருக்கலாம். சிவபிரகாஷ், அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான கடைசி நிமிடங்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டு இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம். விவரங்கள் என்ன சரவணன்? அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட இந்த ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான ஒரு சிசிடிவி காட்சி விமான நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த விமான நிலையத்தினுடைய ஓடுபாதைக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த ஒரு சிசிடிவி கேமராவில் பதிவான அந்த காட்சி தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதாவது 1:38 மணிக்கு இந்த விமானம் புறப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் அந்த விமானம் ஓடுதளத்தில் இருந்து மேலெழும்பி ஒரு 30-35 நொடிகளுக்குள் அந்த விமானம் விபத்துக்குள்ளாகிறது என்பதை பார்க்கலாம். மொத்தமாக 35 நொடிகளுக்குள்ளே இந்த விமானம் அதற்கு மேலெழும்பாமல் அப்படியே கீழே விழுகிறது. அதாவது ஒரு 5 நிமிடங்களுக்குள் புறப்பட்ட 5 நிமிடங்களுக்குள் விபத்து ஏற்பட்டதாக முதலில் தெரிவிக்கப்பட்டது. அது குறித்து விமான போக்குவரத்து நிபுணர்களை கேட்கும் பொழுது அந்த விமானம் ஓடுபாதைக்கு முன்பாக இந்த விமானத்திலிருந்து புறப்பட்டு ஓடுபாதையில் சிறிது நேரம் பொறுமையாக அதை இயக்குவார்கள். அதற்கு பிறகுதான் அது வேகமாக ஓடுபாதையில் இயக்கி அதற்கு பிறகு அது அந்த டேக் ஆஃப் என்று சொல்லக்கூடிய மேலே எழும்பக்கூடிய அந்த நடவடிக்கைகள் அடுத்ததாக நடவடிக்கைகள் தொடங்கும். அப்படி அந்த மேலே எழும்பக்கூடிய அந்த விமானம் அடுத்து ஒரு 35 நொடிகளில் இந்த விமானம் வெடித்து சிதறுகிறது. அது அந்த விமான நிலையத்தினுடைய வளாகத்திலேயே ஓடுபாதைக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த அந்த சிசிடிவி கேமராவிலே முழுமையாக அது பதிவாகி இருக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிசிடிவி காட்சி. இதில் தான் எத்தனை மணிக்கு புறப்பட்டு எத்தனை மணிக்கு இந்த விபத்து நடந்திருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது.